வணக்கம். சிக்கன் கட்லெட் செய்ய போகிறேங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கி வச்சிருந்தில்லங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அந்த ஈரம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு சீவியில் சீவுங்க. அப்போ தான் நல்லா மெலிசாக வரும். வதக்கிறப்பவும் சீக்கிரமாக வேகும். இந்த மாதிரி சிக்கன் கட்லெட் செஞ்சு பாருங்களேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டாக இருக்கும். செய்யறதும் ரொம்ப ஈஸி தாங்க. இது எனர்ஜியாகவும் இருக்குங்க. ஏன்னா சிக்கனும் போடுறோம், கேரட் போடுறோம். நல்ல சத்தான பொருள் போட்டு தாங்க இந்த கட்லெட் செய்கிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப பிடிக்கும். நல்லா சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஈரப்பதெல்லாம் போயிடுச்சு. பாதி அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சிக்கன் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா பொடியாக நறுக்கி வாங்கிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வீட்டில் கூட பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கட்லெட்டுக்கு மாவு பிசைகிறப்போ பொடியாக இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும் நம்ம தட்டி போடுறதுக்கு. சிக்கன் ஒரு 3/4 பாகம் வெந்தால் போதுங்க. ஏன்னா நம்ம வறுக்கிறோம்ல, அதிலே பாதி வெந்துடும். சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. அரை அளவுக்கு சேர்த்துக்குங்க போதும். முழுசாக சேர்க்க வேணாம். ஏன்னா நம்ம எல்லாத்துலேயும் மசாலாவில் திரும்ப உப்பு சேர்க்க போகிறோம்ல, அப்போ கரெக்டாக இருக்கும் நமக்கு. சிக்கன் போட்டு நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. சிம்மில் வச்சிக்கினா போதும். நான் கரண்ட் அடுப்பில் தான் செய்கிறேன். நான் கொஞ்சம் சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துட்டேங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு. நல்லா குண்டு குண்டாக குட்டி குட்டியாக வந்திருக்கு பாருங்கள். சிக்கன் நல்லா வெந்துடுச்சுங்க. ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுருக்கு இல்லைங்களா, அதுலேயே போட்டுக்கலாம். சிக்கன் வறுத்த பாத்திரத்துலேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கேரட் பொடியாக சீவி வச்சுருக்கேங்க. அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வேக வைக்க வேணாம். கேரட் கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிளறி விடுங்க. அதிலே வெந்துடும். இந்த கட்லெட்டுக்கு உருளைக்கிழங்கும் கேரட்டும் போதுங்க. ஏன்னா சிக்கன் சேர்க்குறோம். பீன்ஸு சில பேர் போடுவாங்க. பீன்ஸ் போட வேணாம். இந்த அளவுக்கு மட்டும் போட்டு செய்யுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே பச்சை பட்டாணி கூட போடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை பட்டாணி போட்டால். என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடலை. பச்சை பட்டாணி போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் புதினா வேணும்னா கூட போட்டுக்கோங்க. அதுவும் நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். கேரட் நல்லா வெந்துடுச்சுங்க. அதே பாத்திரத்துலேயே போட்டுக்கலாம். இப்போ வறுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ அதில் என்னென்ன பொருள் சேர்க்கலாம் பாருங்களேன். ஒரு கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் தாங்க எடுத்திருக்கேன் காரத்துக்கு. உங்களுக்கு காரத்துக்கு வேணும்னு எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கலாம். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சம் உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட்டுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 கப் மைதா சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றினா தட்டி போடுறதுக்கு வராது. எல்லாம் உதிர்ந்து தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுங்க. அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதெல்லாம் திட்டமாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாத்திரம் காஞ்சிடுச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கட்லெட்டுக்கு நல்ல மாவு பிசைஞ்சு வச்சுருக்கு இல்லைங்களா, ஒவ்வொன்றா தட்டி போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தட்டி போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசு பெருசாக போடாதீங்க. இந்த அளவுக்கு போடுங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்களேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வாரத்தில் ஒரு தடவையாவது பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பக்கம் நல்லா வெந்துடுச்சுங்க. திருப்பி விட்டுக்கலாம். தீயை ரொம்ப வேக வைக்காதீங்க. வேக வச்சா மேலே மட்டும் வெந்துடும், உள்ளே வேகாதுங்க. அதனால் எப்பவுமே கொஞ்சம் சிம்மில் வச்சு வறுத்துருங்க. சிக்கன் கட்லெட் சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். எடுக்கிறப்போ எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு எடுங்க. ரொம்ப அப்படியே ப்ரௌனாக ஆகலாம் விடாதீங்க. கரெக்டாக எடுத்துருங்க. இந்த அளவுக்கு பாருங்கள் கலர் இருக்கணும். இந்த அளவுக்கு வராப்பில் நம்ம எடுத்துடலாங்க. ஏன்னா ரொம்ப ப்ரௌன் வந்தால் கொஞ்சமாக கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இதுதான் லிமிட்டாக இருக்கும்.
கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வராப்பெல்லாம் எடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் வந்து நம்ம சிக்கன் போட்டு செஞ்சுருக்கு இல்லைங்களா, இதே மாதிரி எறா கூட போட்டு செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எறா போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, செஞ்சு முடிச்சிட்டோம். சிக்கன் கட்லெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே ஆசையாக இருக்குல்ல, சாப்பிட்ணும் போல் இருக்குது எனக்கே. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.